வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, வேற லெவல்ல நம்ம விக்ரம் இருக்காருல, அந்த ஜெயிலரை பிடிச்ச அவனை உண்டு இல்ல ஒண்ணு இல்லன்னு பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுல இருக்காரு. ஏன் எதனால அப்படின்னு ஜெயிலர் மேலே எல்லாம் டார்கெட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜெயிலர் இருக்காங்க இப்ப செத்தானே அவன் வீட்டுக்கு போயிட்டு அவன் பொண்டாட்டி கிட்ட காசை கொடுத்து இந்த கேஸை இதோட முடிச்சிருன்னு சொல்லிட்டு சொல்லிருமா அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்ல, அவனை தவிர இன்னும் நிறைய பேர் வராங்க சார், வந்து எங்கிட்ட காசை கொடுத்து இந்த கேஸை முடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ப்ரெஷர் பண்றாங்க. என்னால என்ன பண்றதுன்னு சொல்லி தெரியல, கணவனும் இல்லை எனக்கு, 2 கொய் குழந்தைய வச்சு நான் என்ன பண்ணுவேன் சார், என்னால என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்க்கையில எல்லா பக்கமும் எனக்கு ரொம்பவே போராட்டமா இருக்கு, நான் என்னதான் பண்றது, இப்படியே போனா என் வாழ்க்கை முடிஞ்சிட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உடனே பார்க்கணுமே நம்ம விக்ரம் வந்து, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா, இப்ப போட்டோ காட்டுற இதுல கேர்தா அவனா மட்டும் பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த போட்டோ காட்டுறாங்க. ஆமா சார், இவரே தான் வந்து எனக்கு 3 லட்சம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே அந்த காசை வாங்கினா அதனால எதனா எனக்கு பிரச்சனை வரும், என் புருஷன் ஆல்ரெடி இந்த மாதிரி பண்ணி தான் அவன் வாழ்க்கையை தொலைச்சிட்டு ஒரே அடியா அந்த குடும்பத்தையும் நடுக்காட்டில் விட்டாரு. அதே மாதிரி நானும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, என் புள்ளியில நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதும் ரொம்பவே சந்தோஷமா இருக்குமா, நீங்க இந்த மாதிரி நல்ல முடிவு எடுத்தது, எப்படி என்கிட்ட வந்து சொன்னீங்களே, அந்த காசை வாங்கி கமுகமா நீங்க இருந்தீங்க, அதே ஒரு பிரச்சனையா இருக்கும், அதை வச்சு நீங்க தான் இந்த மாதிரி எல்லாம் காசு வீட்டுல திருடி வச்சிருக்காங்க, கள்ள நோட்டை வச்சிருக்காங்க, அதனாலதான் யாரோ ஒரு கும்பல் வந்து இவங்களை சேர்ந்து கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளை கிளப்பி விட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஓகே ரொம்ப நன்றி சார், உங்களை தான் நான் மலை போல நம்பினு இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்ல, சரி சுபாஷ் அடுத்து நம்ம வேலையை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சொல்லுங்க சார் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவனை சும்மா விடக்கூடாது, அவன் ஆட்டனை ஆரம்பிச்சுட்டு நாம அந்த ஆட்டத்தை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்கா. ஓகே சார், நீங்க சொல்லிட்டீங்களே, இதுக்கு மேல தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது, எதில் போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. சரி, இப்படியே ஒரு பக்கம் ரொட்டைனா போயின்னு இருக்கா, மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, கரெக்டா நம்ம இனியா நம்ம விக்ரம் போன் பண்றாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு, விக்ரம் இனியா மனுஷன் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்காக தான் குழந்தையாவே வீட்டுல என்ன தான் தம்பி ஞான கொடுக்குறோம், நம்ம வீட்டுல தானே இருக்க போது எல்லாரும் சேர்ந்து வளர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாம அதை கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. சரி, இந்த சந்தோஷமான நேரத்துல எதனா ஒரு துக்க நேரம் வரணுமே, இது எதனா ஒன்று பண்ணுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மாயா நீ போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வருதுங்க. சரி, என்ன பண்றது, அந்த பாட்டை ஒரு பக்கம் பாடின்னு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் மாயா பண்ண எல்லா தில்லாலங்கடி இப்ப வெளிச்சத்துக்கு வரப்போகுது, மாயாவோட ஆட்டம் ஒரேடியா முடிய போகுது. இதுக்கு மேல மாயாவால என்ன பண்ண முடியும், ஒரு ராணியை கழட்ட முடியாதுங்க மாயாவால. மாயா மாட்டினு ஜெயில ஒரு பக்கம் கழித்தன்றது நிச்சயம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. அதே சமயத்துல கரெக்டா நம்ம விக்ரம் இருக்காருல, அவர் வந்து வீட்டுக்கு போனதை இனியா அவர்கிட்ட போய் பேசுறாரு. அந்த சமயத்துல இனியாவுக்கு கிஃப்ட் வாங்கினார மறந்துடுறாங்க. எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்ப அவங்களுக்கு கல்யாணம் அப்படின்னாவே வாழ்க்கையில எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது ஒரே ஒரு விஷயம் தான், வாழ்க்கையில நம்மள பிடிச்சிச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நினைப்பீங்க. ஆனா அதுதாங்க இல்லைங்க, வாழ்க்கையில நீங்க எப்ப கஷ்டத்துல இருக்கீங்களோ அப்பதான் அவங்களோட அருமை தெரியும். அது வரையும் உங்களுக்கு புரியாது. காசு இருக்கிற வரையும், ஓட்டம் இருக்கிற வரையும் எங்கனாலும் ஓடலாம், ஆடலாம், பாடலாம். ஆனா ஒண்ணுமே இல்லாம முதுமையில் தான் மத்தவங்களோட அருமை நம்மளுக்கு தெரியும். அப்பதான் அவங்களோட புதுமையும் நம்மளுக்கு புரியும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் சொல்ல வரேன். நீங்க என்னத்தான் புரிஞ்சுறீங்களோ அது அவங்க இஷ்டம், அவங்க மன இதெல்லாம் அப்படியே ஓடி போயிட்டே இருக்கலாம். சரி, இப்படி வரலாம் ஒரு பக்கம் நடந்து இருக்க, மறுபக்கம் கரெக்டா விக்ரம் இருக்காருல, அவர் வந்து இனியா கிட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறாரு. அதை பார்க்கும்போது அடடா இந்த மாதிரி ஒரு கணவன் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு, விக்ரம் மாதிரி கணவன் கிடைக்குன்னு எல்லாரும் நினைச்சுன்னு இருப்பாங்க. அதே போல எல்லாருக்கும் அமையாது. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.